الحمد لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا الصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகவல்ல அல்லாஹ் அவன் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். மண் படைத்து மனித குலம் படைத்து மண்ணையும் விண்ணையும் படைத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் மன்னனான அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உரித்தானது. அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், நித்திய ஜீவன், நிரந்தரமானவன். தன் அல்லாதோரை வணங்குவதை முற்றிலும் வெறுப்பவன் என்பதாக மனதினால் உண்மைப்படுத்தியதன் பிற்பாடு வாயினால் விண்ணப்பம் செய்கின்றேன். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி நபி சர்தாலே துஆலம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூல் அக்ரம் காரூனே மதீனா சய்யிதுல் ஆலம் சய்யிதுல் உம்மா ஷஃபீஉல் மஹ்ஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத் பரிகந்தம் அன்னாரை உண்மையான முறையிலே பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேர காலத்தோடு அத்திகாஃபுடைய நிய்யத்தோடு நல்லதை கேட்போம், அதன்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்தோடு தேற்றத்தோடு தேவையோடு இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்க்கையில் அவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி விரும்புகின்றானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையிலே அவசரமாக தியாகம் செய்து எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள் ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதல் அடியேன் குடும்பத்தர்கள், அப்பால் அடியார்களின் குடும்பத்தினர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் இன்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அத்துணை பேர்களும் துல்கஅதாவினுடைய மாதத்தில் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக விட்டிருக்கிறோம். அதுதான் துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம். அந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் இருக்குகிறது, துன்யாவில் கொடுக்கப்பட்ட நாட்களில் சிறந்த நாள் அந்த மாதத்தில் இருக்கிறது. துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் அந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்திலே வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 10 யௌமுன் நஹர் பெருநாளுடைய தினத்தில் விசேஷமான ஏதாவது அமல்கள் இருக்கிறதா என்று கேட்டால், மார்க்கத்திலே எதுவெல்லாம் இபாதத்தாக வணக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அனைத்தையும் அந்த தினத்தில் செய்யலாம். விசேஷமாக நண்பர்களோடு முசாஃபஹா செய்வது, உறவினர்களோடு முசாஃபஹா செய்வது, குடும்பங்களோடு முசாஃபஹா செய்வது, பெற்றோர்களோடு சலாம் சொல்லி உறவாடுவதை இஸ்லாம் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைவிட விசேஷமான ஒரு அமல் அந்த நாளிலே இருக்குகிறது. அதுதான் இராகத்து தம், இரத்தத்தை ஓட்டுவது, உதுகியா கொடுப்பது,
குர்பானி கொடுப்பதை அல்லாஹ் அந்த நாளிலே விசேஷமான அமலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த குர்பானியினுடைய அமல் இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு செயலாக அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு உதுகியா கொடுக்க சக்தி இருந்து அவர்கள் உதுகியா கொடுக்கவில்லையோ அவர்கள் தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். பல தகுர்பன்ன முஸல்லானா, அவர்கள் தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள், தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த குர்பானி கொடுக்க சக்தி இருந்து ஒரு மனிதர் குர்பானி கொடுக்கவில்லையா அவர் மஸ்ஜிதின் பக்கம் தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாஃபி மذஹபை பொறுத்தவரையில் குர்பானி என்ற அமலை நிறைவேற்றுவது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வசதி இருந்தவர்கள் அந்த அமலை செய்யவில்லை என்றால் மக்ரூஹ், இஸ்லாத்திலே செய்யாமல் இருப்பது, வசதி வந்தவர்கள் அந்த குர்பானியினுடைய அமலை கொடுக்காமல் இருப்பது அது வெறுக்கத்தக்க விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில மதுகபில் உதுகியா கொடுக்க வசதி இருந்தால் கொடுப்பது வாஜிப், கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அமல் எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? பொதுவாக பஜாரினுடைய விலையை விட அந்த பிராணியினுடைய விலை அதிகமாக இருந்த போதிலும் அதை கொடுக்க சக்தி இருந்தால் கொடுத்தே ஆக வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டால் 30,000 ஏனைய காலங்களில், ஹஜ்ஜுடைய காலத்தில் 60,000 தான் இருந்தாலும் கொடுக்க வசதி இருந்தால் அந்த குர்பானியினுடைய அமலை நிறைவேற்றி ஆக வேண்டும். சிலர்கள் சொல்வார்கள், சமனுல் மிஸ்ல், பஜாரினுடைய விலையை விட அதிகமாக பிராணிகள் விற்கப்பட்டால் அந்த பிராணியினுடைய விலைகள் அதாவது அதிகமாக இருந்தால் அந்த குர்பானி கொடுக்க தேவையில்லை. அந்த பணத்தை பாடசாலைக்கு செலவழிக்கலாம், மஸ்ஜிதுக்கு செலவழிக்கலாம், ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கலாம், குமரு காரியங்களை நிறைவேற்றலாம் என்று சொல்வார்கள். அது முற்றிலும் தவறான ஒரு விடயம். குர்பானியினுடைய பிராணி எந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த விலைக்கு ஏற்றவாறு கொடுக்க வசதியான ஒரு மனிதர் இருந்தால் அந்த அமலை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த அமல் சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு விடயம், ஒரு இபாதத்தாக்கப்பட்ட ஒரு விடயம், வணக்கங்களில் ஒன்று, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இபாதத் இந்த உதுகியாவினுடைய அமல். எனவே கொடுத்தே தான் ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, காரணம் ஏன் தெரியுமா? ஷஅீரத்தும் மின் ஷஆயிரில் இஸ்லாம், இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் ஒன்று இந்த உதுகியாவினுடைய அமல். இப்படி காரணம் காட்டி நாம் இந்த அமலை விடுவோமேயானால் காலப்போக்கில் உதுகியா கொடுக்கக்கூடிய மக்களே இல்லாமல் போய்விடுவார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தியாகத்தின் மூலமாக வந்த ஒரு அமல் தான் இந்த உதுகியாவினுடைய அமல். கண்ணியத்துக்குரியவர்களே, காரணம் காட்டி இந்த உதுகியாவை விடுவதற்கு மார்க்கம் எமக்கு வழிகாட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எவ்வளவோ உலகத்தில் சதகா கொடுத்திருக்கிறோம், எவ்வளவோ தான தர்மங்கள் கொடுத்திருக்கிறோம். நாம் ஒரு ஏழைக்கு எத்துணையோ லட்சம் பணமாக கொடுத்திருந்தாலும் அந்த பெருநாளுடைய தினத்தில் உதுஹியாவுடைய நியத்தில் ஒரு பார்சல் மாமிசத்தை ஒரு ஏழைக்கு கொடுப்பது
அந்த பல லட்சம் கொடுப்பதை விட சிறந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, சதகாவிலெல்லாம் மிக சிறந்தது உதுஹிய்யாவுடைய நிய்யத்தில் கொடுப்பது சதகா. அது மிக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதுஹிய்யா என்பது ஒரு இபாதத். தொழுகை எப்படி இபாதத்தோ, ஜகாத் எப்படி இபாதத்தோ, நோன்பு ஹஜ் எப்படி இபாதத்தோ, அது போன்று உதுஹிய்யா என்பது ஒரு இபாதத். அல்லாஹ் இந்த உதுஹிய்யாவை கொடுக்குமாறு சொல்லி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதுஹிய்யாவை ஏன் கொடுக்குகிறோம்? முதலாவது காரணம் இத்தாஅத், வழிபாடு. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், எனவே நாங்கள் செய்கிறோம். இரண்டாவது சுன்னத்துல் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் இரண்டு பேரையும் மக்காவிலே பாலைவன பூமி, ஆள் நடமாடாத பூமி, அந்த இடத்திலே கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மனைவியையும் குழந்தையையும் விட்டு விட்டு வந்து பல ஆண்டுகளுக்கு பின்னால் கனவு காணுகிறார்கள். மகனை, அந்த மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி கொடுக்கப்பட்டதன் பின்னால் அடுத்த நாள் மகனை பார்ப்பதற்காக காலை பொழுதிலே செல்லுகிறார்கள். அந்த மகனை சந்தித்து விட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். அந்த இடத்திலே கனவு கண்டார்கள். அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அறுக்கும்படி கனவு கண்டார்கள். நீண்ட சம்பவம். எனவே மக்காவுக்கு வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். உங்களை அறுப்பதற்கு நான் கனவு கண்டேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயது, ஒரு சிறிய ஒரு பிள்ளை. பந்துரு மாதா தரா, உம்முடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். யா பதிஃஅல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அந்த சிறுவர் பதிலளித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், இன்ஷா அல்லாஹ் நாளை பொறுமையாளர்களுடைய கூட்டத்திலே என்னை சந்திப்பீர்கள் என்பதாக மகன் சொன்னார். எனவே நீண்ட சம்பவம். அறுப்பதற்காக கழுத்திலே கத்தியை வைக்கிறார்கள். அந்த கத்தி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கழுத்தை அறுக்க மறுத்தது. எனவே அல்லாஹ் வஃபதைனாஹு பிதிபிகின் அதீம், அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறி ஆட்டை கொடுத்து அறுக்க சொன்னான். அந்த செயலை தான் அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கி இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கியாமத் மட்டும் இந்த உலகத்திலே அதாவது முஸ்லீம்கள் வாழுவார்கள். முஸ்லீம்கள் இருக்கும் காலமெல்லாம் உதுஹிய்யா என்ற இபாதத்தை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். எனவே நாம் உதுஹிய்யா கொடுக்கக்கூடிய இரண்டாவது காரணம் சுன்னத்துல் கலீல் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை என்பதனால். மூன்றாவது தௌஸீஅத்துன் அலல் ஃபுகரா, அதாவது ஏழைகளுக்கு ஹஜ் பெருநாளுடைய தினம் மாமிசம் உணவாக அமையட்டும் என்பதற்காக உதுஹிய்யா கொடுக்கிறோம். நோன்பு பெருநாளுடைய தினம் ஜகாத்துல் ஃபித்ரா, ஃபித்ராவுடைய அரிசி அது அவர்களுக்கு உணவாக போய் சேரும். ஹஜ் பெருநாளுடைய தினம் ஏழைகளுக்கு மாமிசம் உணவாக அமையும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாளுடைய தினம் நாம் முதலாவது விளங்க வேண்டும், உதுஹிய்யா என்றால் என்ன, உதுஹிய்யா என்றால் என்ன என்பதை முதலாவது புரிய வேண்டும். பெருநாளுடைய தினம் சூரியன் உதயமாகி இமாம் 2 ரக்காத்து தொழுது குத்பாவுடைய பிரசங்கம் செய்யும் அந்த நேரத்திலிருந்து, செய்து முடிந்த அந்த நேரத்திலிருந்து ஐயாமுத் தஸ்ரீக்குடைய 3வது நாள்
அதாவது சூரியன் மறைவதற்கு முன்னால் அந்த இடைப்பட்ட பகுதிகளில், அந்த இடைப்பட்ட நாட்களில் 5 வயது பூர்த்தியாகி 6வது வருடத்தை அடைந்த ஒட்டகம், அதே போன்று 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வருடத்தை அடைந்த ஆடு மாடு, அது போன்று 1 வருடத்தை பூர்த்தியாகி 2வது வருடத்தை அடைந்த செம்மறியாடு, இந்த பிராணியை, இந்த வயது பூர்த்தியான இந்த பிராணியை தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே அறுக்குகிறேன் என்று கொடுப்பது தான் உதுஹியா சகோதரர்களே, என்று கொடுப்பது தான் அந்த குர்பானியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டகம், ஆடு, மாடு இந்த இனத்தை மாத்திரம் தான் குர்பானி கொடுக்கலாம். ஒரு மனிதர் மான் அல்லது கோழி அல்லது சேவல் இதை குர்பானி கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒட்டகம், மாடு, ஆடு இந்த 3 பிராணிகளுடைய இனத்தை சேர்ந்ததாகத்தான் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி இருக்க வேண்டும். எருமை மாட்டை ஒரு மனிதர் குர்பானியினுடைய நியத்திலே கொடுக்குகிறார், அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் நவ்அம் மினல் பக்கர், அது மாட்டு இனத்தை சேர்ந்தது என்பதனால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயது முக்கியம், அதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வருடத்தை அடைந்த ஆடு மாடு, 1 வருடம் பூர்த்தியாகி 2வது வருடத்தை அடைந்த செம்மறியாடு, இந்த வயதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சகோதரிகளே. 2 வயது பூர்த்தியாகாத ஒரு மாட்டை குர்பானி கொடுக்குகிறார், வயது அது அடையவில்லை, அதனால் குர்பானி உதஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்து நேரம் முக்கியம். பிறநாளுடைய தினத்தில் ஒரு மனிதர் சூரியன் உதயமாக்குவதற்கு முன்னால் உதுஹியா கொடுக்குகிறார், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு மனிதர் சூரியன் உதயமாக்கியதன் பின்னால் அந்த இமாம் 2 ரக்காத் தொழுது குத்பாவுடைய பிரசங்கத்திற்காக நேரம் கொடுக்கும் அளவு நேரம் கொடுப்பதற்கு முன்னால் சூரியன் உதயமாக்கிய உடனேயே குர்பானி கொடுக்குகிறார், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது போன்று ஐயாமு தஸ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் ஒரு மனிதர் உதுஹியா கொடுக்குகிறார், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே நேரத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து தகர்ருபன் இலல்லாஹ், அறுக்கக்கூடிய பிராணி அது அந்த 3 இனத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும், வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். அது போன்று அறுக்கக்கூடிய பிராணி தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹுக்காக மாத்திரம் தான் அறுக்க வேண்டும். அந்த மனிதர் என்னை பார்த்து விடுவார், நான் ஒரு பணக்காரர், எனவே நான் ஒரு பெரிய ஒரு மாட்டை ஊரிலே கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்காக கொடுத்தால் அந்த உதுஹியாவினுடைய நன்மை வந்து சேராது. எனவே தகர்ருபன் இலல்லாஹ், கொடுக்கக்கூடியதை அல்லாஹ்வுக்காக மட்டுமே கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் தான் அந்த உதுஹியாவினுடைய நன்மை எமக்கு பூர்த்தியாக கிடைக்கும். சகோதரர்களே, குர்பானி கொடுப்பவர்கள் பிராணியை வாங்கும் பொழுது அவர்கள் பார்த்து வாங்க வேண்டும். அந்த பிராணியிலே சில குறைகள் இருந்தால் அது உதுஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உதுஹியா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு சில குறைகள் காரணமாக அமைந்துவிடும். முதலாவது, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மாமிசத்தில் குறைபாட்டை உண்டு பண்ணக்கூடிய எந்த குறைகள் அந்த பிராணியில் இருக்குமோ அப்படி இருந்தால் உதுஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், 2 கண்களும் பொட்டையானது, அதுபோன்று நொண்டியானது, சொறி பிடித்தது, மாமிசத்தோடு கொம்பு உடைந்தது, வால் வெட்டப்பட்டது, பித்தட்டு வெட்டப்பட்டது, காது மூக்கு வெட்டப்பட்டது, கால் உடைந்தது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம்.
மாமிசத்தில் குறையை உண்டு பண்ணும் அந்த பிராணியை அறுத்தால் அது உலஹியாவாக போய் சேராது, அது வெறும் அறுப்பாக மாத்திரம் தான் இருக்கும். இன்னும் சில குறைகள் இருக்கிறது, அது மன்னிக்கப்படும். இன்னும் சில குறைகள் பிராணியில் இருந்தால் அது மன்னிக்கப்பட்டு உலஹியாவாக போய் சேரும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு கொம்பு அல்லது 2 கொம்புகள் உடைந்திருக்கிறது, ஆனால் மாமிசத்தில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அப்படியாக இருந்தால் உலஹியாவினுடைய நியத்திலே அறுத்தால் உலஹியா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு பற்கள் அல்லது 2 பற்கள் மாத்திரம் உடைந்திருக்கிறது, அப்படி என்றாலும் உலஹியா ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லா பற்களும் உடைந்திருந்தால் உலஹியா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. உலமாக்களோடு மஷூரா செய்து இந்த உலஹியாவினுடைய விடயத்தை செய்து கொள்ளுங்கள். அடுத்த விடயம் தான், குறுகிய நேரத்துக்குள்ளே அவசரமாக அனைத்து விடயங்களையும் ஞாபகப்படுத்த வேண்டும். அறுக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தினுடைய சட்டத்தை தெரிந்து அறுக்க வேண்டும். இது பிரதான ஒரு பகுதி. மார்க்கத்தினுடைய சட்டத்தை தெரியாதவர்கள் அறுக்க முற்பட வேண்டாம். மார்க்கத்தினுடைய சட்டம் தெரிந்தவர்கள், அப்படி என்றால் உலமாக்கள் தான் அறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அறுப்பதை மார்க்கம் எப்படி வலியுறுத்தி இருக்கிறதோ அது தெரிந்தவர்கள் அறுக்க முற்படுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தகுதியானவர்களை அறுக்க முற்படுத்துங்கள். சில பெண்கள் உதுகியா கொடுக்க ஆசைப்பட்டு பணத்தை சேர்த்து தருவார்கள். அப்படி என்றாலும் பெண்கள் சேர்த்து தந்தாலும் அந்த உதுகியாவினுடைய பங்கிலே அவர்களை சேர்க்கலாம், அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு பெண் ஒரு மாட்டை உதுகியா கொடுக்கக்கூடிய நேரத்தில் அறுக்குகிறாள், அதுவும் பிரச்சனை கிடையாது, அறுக்கலாம். பெண்களுக்கு வயது வராத பிள்ளைகளுக்கும் அறுக்கலாம். ஆனால் ஏற்றமானது என்ன தெரியுமா? வயது வந்த சிறந்த ஒரு ஆண், அதை அறுப்பது தான் சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ள வேண்டும். காலம் இருக்கிறது, ஏற்பாடு செய்ய வேண்டும். என்றிலிருந்தே கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ள வேண்டும். அந்த ஆயுதம் கூர்மையானதாக இருக்க வேண்டும். ஒரு பிராணியினுடைய முன்னால் இன்னொரு பிராணியை அறுக்கக்கூடாது. சில தவறுகள் அறுக்கும் பொழுது, கூட்டாக குர்பானி கொடுக்கும் பொழுது இப்படியாப்பட்ட தவறுகளை நாம் விடுகிறோம். ஒரு பிராணியின் முன்னால் இன்னொரு பிராணியை அறுக்கக்கூடாது, அது மற்ற பிராணிகளுக்கு வேதனையை உண்டு பண்ணும். அடுத்த விடயம் தான், ஒட்டகத்தை அறுக்கும் பொழுது ஒரு முறையிலே அறுப்பார்கள். இடது காலை, அதாவது கத்தி கூர்மையான ஒரு ஆயுதத்தால் கழுத்திலே ஒரு கீறு போடுவார்கள். அது ஒட்டகத்தை அறுக்கும் முறை. ஆனால் மாடு, ஆடு அறுக்கப்படும் பொழுது இடது பக்கம் படுக்க வைத்து அதனுடைய கால், அதாவது தலை கிபிலாவினுடைய திசையை முன்னோக்கியதாக அதாவது வேண்டும். அறுக்கக்கூடியவரும் கிபிலாவுடைய திசையை முன்னோக்கி அந்த பிராணியை அறுக்க வேண்டும். அந்த கழுத்தை அறுக்கும் பொழுது ஹுல்கூம், மரி, சுவாச குழாய், ஜீரண குழாய் என்ற அந்த 2 குழாய்கள் இருக்கிறது. அந்த 2 குழாயையும் ஒரே தடவையாக அறுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 நரம்புகளும் ஒரே தடவையாக அறுபட வேண்டும். முழுமையாக அறுபட முன் கத்தியை நாம் எடுக்கக்கூடாது. முழுமையாக அறுத்துவிட்டுத்தான் அந்த கத்தி எடுக்க வேண்டும். முழுமையாக அறுக்க முன்னால் கத்தியை தூக்கிவிட்டால் செத்த மாட்டிற்கு மார்க்கத்திலே என்ன சட்டமோ அதுதான் அந்த பிராணிக்கும் சட்டம். சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், செத்த மாடு என்றால் அதனுடைய தோலை கூட எமக்கு எடுக்க முடியாது, பூர்த்தியாக புதைக்க வேண்டும். 2 குழாய்களும் ஒரே அடியாக அறுத்து முழுமையாக கருத்து, அதாவது அறுக்கக்கூடியது முழுமையாக அறுபட முன்னால் நாம் கத்தியை தூக்கிவிட்டால்
செத்த மாட்டினுடைய சட்டம் தான் சகோதரர்களே அந்த உதஹியாவினுடைய பிராணிக்கு. எனவே நாம் அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உயிர் போனதன் பின்னால் தான் நாம் அதனுடைய கழுத்தை வேறாக ஆக்க வேண்டும். சிலர்கள் என்ன செய்வோம், கழுத்தை அறுக்கக்கூடிய நேரத்திலேயே தலையை வேறாக்கி விடுவோம். பூர்த்தியாக கழுத்தை அரைத்து, அதாவது உடம்பை விட்டும் கழுத்தை நாம் வேறாக ஆக்கக்கூடாது, நுனியிலே வைக்க வேண்டும். அந்த உயிர் பூர்த்தியாக சென்றதன் பின்னால் தான் கழுத்தை உடம்பை விட்டும் பிரித்து, அது போன்று தோள்களை உரிக்கக்கூடிய விடயங்கள் அதற்கு பின்னால் தான் செய்ய வேண்டும். 4 நாட்கள் உதஹியா கொடுக்கலாம். முதலாவது பிறை 10 ஹஜ் பெருநாளுடைய தினம். அதை தொடர்ந்து வரக்கூடிய பிறை 11, 12, 13 ஐயாமு தஸ்ரீக்குடைய நாள் சூரியன் மறையும் வரைக்கும் மொத்தம் 4 நாட்கள் உதஹியா கொடுக்கலாம். ஆனால் ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், பெருநாளுடைய தினத்தில் உதஹியா கொடுப்பது தான் ஆக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. இரவில் அறுப்பது கூடாது என கருத்துக்களை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவையில் அறுப்பதை ஆரம்ப காலத்திலே தடை செய்தார்கள். ஏனென்றால் வெளிச்சத்தினுடைய வசதிகள் அந்த காலத்திலே இல்லை. அதனால் அறுக்கக்கூடிய நேரத்தில் ஒழுங்கு முறைகளை பேணி அறுக்க மாட்டார்கள் என்பதால் தடை செய்தார்கள். இந்த காலத்திலே அந்த காரணம், அந்த இல்லத் அப்படியே விடுபட்டு போகிறது. அது அப்படியே, ஏனென்றால் வெளிச்சத்தினுடைய வசதிகளை எமக்கு இந்த காலத்திலே செய்து கொள்ளலாம். அதனால் இரவு நேரத்தில் அறுப்பது தான் சலாமத்து என்றால் இரவு நேரத்தில் அறுக்கலாம். சில இடங்களில், சில நகரப்புறங்களில், அதாவது அறுக்கக்கூடிய இரத்தம் பாதையிலே ஓடி அந்நியர்களுடைய பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் இரவுடைய நேரத்தில் அறுப்பது சிறப்பு என்றால் வெளிச்சங்களை பயன்படுத்தி இரவுடைய நேரத்தில் அறுத்துக் கொள்ளலாம். ஆனால் பகலில் அறுப்பது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அடுத்த விடயம் தான் 7 பேர்கள் பங்கு சேர்ந்து குர்பானியினுடைய பிராணி, ஒரு மாட்டை 7 பேர்கள் பங்கு சேர்ந்து கொடுப்போம். இதனுடைய விடயம், அந்த 7 பேர்களுடைய பங்கும் அந்த மாட்டை அறுத்து பங்கு வைப்பதற்கு முன்னால் அந்த பணம் கொடுத்திருக்க வேண்டும். அந்த பணத்தை நாங்கள் ஒப்படைத்திருக்க வேண்டும். அடுத்த விடயம் தான், சில இடங்களில் ஆடு மாடுகளை அறுக்கும் பொழுது பிஸ்மில் சொல்லாமல் அறுத்து விட்டார்கள் என்று தயங்குகிறார்கள் கொடுப்பதற்கு. பிஸ்மில் சொல்லாமல் அறுத்தாலும் அந்த அறுப்பு கூடும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இதற்கு முன் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம், தபீஹத்துல் முஸ்லிம் ஹலால். ஒரு முஸ்லிம் அது பிஸ்மில் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, அறுத்தால் அந்த உதஹியா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு அந்நிய மதத்தவர், அவருக்கு நாங்கள் பிஸ்மில்லா சொல்ல வைத்து உதஹியாவை அறுக்க வைத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முஸ்லிம் என்ற வகையில் பிஸ்மில் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, முஸ்லிம் என்ற வகையில் அவன் அறுத்தால் அந்த உதஹியா ஏற்றுக்கொள்ளப்படும். சிலர் உதஹியாவுடைய இறைச்சியை எல்லோருக்கும் தாராளமாக கிடைக்கிறது என்பதற்காக பணத்தை கொடுக்கிறார்கள். சில இடங்களில் உதஹியாவினுடைய நியத்திலே நான் பணத்தை கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறார்கள். அது வெறும் சதகாவாகத்தான் போய் சேரும். அவர்கள் கொடுத்த பணத்திற்கும் உதஹியாவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அது போன்று ஒரு மாட்டை 7 பேர் சேர்ந்து கொடுப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போன்று ஒரு மாட்டை ஒரு தனி மனிதன் 7 நியத்துக்காக கொடுக்கலாம். 7 நியத்துக்காக, அதாவது ஒரு மாட்டை ஒரு தனி மனிதன் 7 நியத்திற்காக கொடுத்தால் அந்த 7 நியத்தும் கபூலாகும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால்,
என்னுடைய முதலாவது மகனுடைய அசைக்கா அதனை நான் கொடுக்கவில்லை, அவருக்கு ஆண் என்ற வகையால் 2 ஆடுகள், அப்படி என்றால் 2 பங்கு. இரண்டாவது மகனுக்கும் அகீகா கொடுக்கவில்லை, அவருடைய 2 பங்கு, மொத்தம் 4 பங்கு. அதே போன்று என்னுடைய மகளுக்கு நான் அகீகா கொடுக்கவில்லை, அவளுக்கு 1 பங்கு, 5 பங்கு. அதே போன்று உதஹியா என்ற வகையில் அந்த நீயத்தில் 1 பங்கு, 6 பங்கு. அதே போன்று நேர்ச்சை வைத்திருக்கிறோம், நான் இந்த காரியம் நிறைவேறினால் இப்படி ஒரு விடயம் செய்வேன் என்று நேர்ச்சை வைத்தால் அதுவும் சேர்த்து 7 நீயத்திலே ஒரு தனி மனிதனுக்கு ஒரு மாட்டை 7 நீயத்திலே கொடுத்தால் 7 நீயத்துகளும் கபூலாகும். ஃபதாவா அல் குபுரா அல் ஃபிக்ஹியா என்ற அந்த கிதாபில் இமாம் ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் சிறந்தது என்னவென்றால் தனித்தனியாக ஒவ்வொரு நீயத்திற்கும் தனித்தனியாக கொடுப்பது தான் சிறந்தது. வசதி குறைந்தவர்கள் அவர்களுடைய கஷ்டம் தனித்தனியாக கொடுப்பது கஷ்டம் என்றால் 7 நீயத்திலே ஒரு மாட்டை அறுத்து கொடுத்தாலும் 7 நீயத்தும் கபூலாகும். அடுத்த விடயம் தான் சிலர்கள் கேள்வியாக கேட்கிறார்கள், என்னுடைய தாய்க்காக உதவியா கொடுக்கலாமா, மற்றவர்களுக்காக குர்பானி கொடுக்கக்கூடிய விடயம் இருக்கிறதே அது கொடுக்கலாம், ஆனால் அவர்களுடைய அனுமதி இருக்க வேண்டும், அவர்களிடத்திலே அனுமதி கேட்டு கொடுக்க வேண்டும். உயிரோடு இருந்தால் அனுமதி கேட்டு கொடுக்கலாம், உயிரோடு இல்லை என்றால் அவர் மரணிக்கும் முன்னால் அனுமதி தந்திருந்தால் கொடுக்கலாம், இல்லை என்றால் அவர்களுடைய பேரில் உதஹியா கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, யார் உதஹியா கொடுக்கிறாரோ அவருக்கு அந்த இறைச்சியை சாப்பிடலாம். ஆனால் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று நேர்ச்சை என்ற நீயத்தை உதஹியாவோடு சேர்த்து விட்டால் அந்த உதஹியாவினுடைய மாமிசத்தை அவருக்கு சாப்பிட முடியாது. அவர் அறுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய மாமிசத்தை அவருக்கு அறுக்க முடியாது, அதாவது சாப்பிட முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதஹியா நேர்ச்சையாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனுடைய இறைச்சியினுடைய ஆணத்தை கூட அவரால் சாப்பிட முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உதஹியா சுன்னத்தான உதஹியாவாக இருந்தால் அதை சில பகுதிகளை சதகா செய்துவிட்டு மற்ற பகுதிகளை அவருக்கு எடுத்து சாப்பிடலாம். அதிலே சில பகுதியை சதகா செய்வது வாஜிப், மற்ற பகுதியை எடுத்து அவரால் சாப்பிடலாம். ஆனால் மிக சிறந்தது என்ன தெரியுமா, உதஹியாவினுடைய இறைச்சியை 3ஆக பிரித்து 3இல் ஒரு பங்கை நாம் எடுத்துவிட்டு மற்றதை சதகாவாக அடுத்ததை ஹதியா செய்வது தான் சிறந்தது. நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய குர்பானி அப்படித்தான். நாம் ஒரு பங்கை எடுப்போம், மற்ற பங்கை அப்படியே கூட்டாக பங்கு பிரித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதஹியாவினுடைய இறைச்சி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களில் ஃபகீர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு அந்த உதஹியாவினுடைய இறைச்சி முற்படுத்தப்பட வேண்டும். அது கொடுத்ததன் பின்னால் அது வசதியாக இருக்கக்கூடியவர்கள், நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் பூர்த்தியாக அத்துணை முஸ்லிம்களும் அந்த உதஹியாவினுடைய மாமிசத்தை சாப்பிடலாம். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதஹியாவினுடைய இறைச்சியை கொடுக்கலாமா என்று கேட்டால் அந்த இறைச்சியை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ராஜிகான மிக சிறந்த கருத்து என்னவென்றால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதஹியாவினுடைய மாமிசத்தை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தே ஆக வேண்டும் என்றால் இன்னொரு, அதாவது உதஹியாவினுடைய நியத்திலே அறுக்கப்படாத வேறு முறையிலே அறுக்கப்பட்ட இறைச்சியை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கலாம். உதஹியாவினுடைய மாமிசத்தை முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியாது. அடுத்த விடயம் தான்
இந்த உதுஹிய்யாவினுடைய பங்காக எமக்கு கிடைக்கப்பட்ட அந்த இறைச்சியை, மாமிசத்தை விற்க முடியாது. ஹோட்டல்களிலே சமைத்து கூட கொடுக்க முடியாது. விற்பனைக்காக எந்த ஒரு வழியிலும், அது இறைச்சியாக கொடுத்தாலும் சரி, கறியாக சமைத்து ஹோட்டல்களிலே அதாவது விற்பது சுத்த ஹராம், விற்க முடியாது சகோதரர்களே. ஆனால் எமக்கு கிடைத்த அந்த பங்கை சதகாவாக இன்னொருவருக்கு தாராளமாக கொடுக்கலாம். விற்பது தான் ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவரிடம் அதாவது அடிமட்ட ஃபகீர், அவருக்கு வசதியே இல்லை, நம்முடைய ஊரிலே அப்படியாப்பட்டவர்கள் இருந்தால் அந்த ஃபகீர்களுக்கு உதுஹிய்யாவுடைய தினத்தில் மாமிசம் போய் சேரும். அந்த மாமிசத்தை சமைத்து சாப்பிடுவதற்கு அரிசி இல்லை என்றால், வீட்டிலே அரிசி வாங்கக்கூடிய வசதியும் இல்லை என்றால், கடைசி கட்டமாக அவர்கள் மாமிசத்தை அவர்களுக்கு சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு, அதாவது எந்த அளவு அரிசி எடுப்போமோ அந்த அளவு இறைச்சியை விற்று அவர்களுக்கு அரிசி எடுத்து சாப்பிடலாம். இதற்கு மாத்திரம் தான் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபகீர்களுக்கு அனுமதி இருக்கிறது சகோதரர்களே. அதே போன்று இன்னொரு விடயம், நஃபுலுல் உதுஹிய்யா, உதுஹிய்யாவை ஊரை விட்டும் வெளியே கொடுப்பது. எப்படி ஜகாத்தை ஊரை விட்டும் வெளியே கொடுக்க முடியாதோ அதே போன்று உதுஹிய்யாவையும் ஊரை விட்டும் வெளியே கொடுக்க முடியாது. ஊரிலே அத்துணை பேர்களுக்கும் தாராளமாக கொடுத்துவிட்டு பங்கு இருக்குமானால் வெளியே கொடுக்கலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. அடுத்த விடயம் தான், கொடுக்க வசதியுள்ளவர்கள் கட்டாயம் கொடுங்கள். அந்த கொடுப்பதற்கு தயங்க வேண்டாம், அல்லாஹ் அதனை இரட்டிப்பாக்கி தருவான். கொடுக்கக்கூடியவர்கள் மார்க்க சட்டத்தை, குர்பானி அமலை செய்யக்கூடியவர்கள் முதலாவது மார்க்கத்தினுடைய சட்டத்தை பேண வேண்டும். இரண்டாவது இந்த நாட்டினுடைய சட்டத்தையும் பேண வேண்டும். மார்க்கத்தினுடைய சட்டத்தை பேணவில்லை என்றால் உதுஹிய்யா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாட்டினுடைய சட்டத்தை பேணவில்லை என்றால் அது அத்துணை முஸ்லிம்களுக்கும் சில நேரம் அது கேவலங்கள் வந்து சேர காரணமாக அமையும். எனவே உதுஹிய்யாவினுடைய விடயம் கூட்டாக பள்ளியோடு இணைந்து கொடுக்கக்கூடிய பழக்கம் தான் இந்த ஊரிலே இருக்குகிறது. அதை தனியாக கொடுத்தால் எல்லா ஏழைகளுக்கும், கொடுக்க தகுதியானவர்களுக்கும் போய் சேராது. எனவே மஸ்ஜிதோடு இணைந்து உதுஹிய்யாவினுடைய விடயத்தை நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று வயதை முக்கியமாக பார்க்க வேண்டும். அதே போன்று அறுக்கக்கூடிய நேரத்தையும் கவனித்து மாட்டினுடைய குறைகள், பிராணியிலே எந்த குறைகளும் ஏற்படாமல், எந்த குறைகளும் இல்லாத பிராணியை எடுத்து உதுஹிய்யாவினுடைய அமலை அதாவது நிறைவேற்றி அந்த உதுஹிய்யா கொடுத்தால் என்ன என்ன சிறப்புகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ, மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ, அந்த அத்துணை சிறப்புகளையும் அடைந்து கொள்ள ஏகவல்ல அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் அனுகூலன் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இரகசியமாக பரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், முக்கியமான ஒரு மாதத்தை நாங்கள் யா அல்லாஹ் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அதிலே முக்கியமான ஒரு அமல் உதுஹிய்யா என்ற அமலை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், அத்துணை பேர்களுக்கும் அந்த அமலிலே அதாவது பங்குதாரிகளாக ஆக தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய ஏழ்மையை அந்த ஹஜ் உம்ரா செய்வதற்கு காரணமாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், அந்த மக்கா மதீனாவினுடைய மண்ணை மிதிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கும் தருவாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய சீரக்கூடிய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. நோய்களை குணப்படுத்துவாயாக.
எங்களுடைய நண்பர்கள் மனைவி மக்கள் சந்ததிகள் அத்துணை பேர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. 100க்கு 100 தொழுகையாளிகளை உருவாக்குவாயாக. எந்தவித பிளவுகளும் இல்லாமல் ஒற்றுமையாக சுபீட்சமாக இன்பமாக உலகத்திலே வாழ்ந்து கடைசி நேரத்திலே உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக, நெற்றி வேர்த்தவர்களாக, மேலான சுவர்க்கத்தை பார்த்த வண்ணம் நம் அத்துணை பேர்களுடைய ரூஹையும் கைப்பற்றுவாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.